ஆனால் அந்த நிலைக்கு அவங்க அந்த எதுக்குங்க இப்போ இத்தனை கார்கள், இத்தனை பவனிகள், இத்தனை கூட்டம், செட்டு மாதிரி நான் நிறைய நினைச்சேன். நான் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சில இதுக்கு போனேன். நலத்திட்டங்கள் தான். ஆனா அது பயங்கரமான செலவு பண்ணி அப்புறம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த விஜய் அவர்கள் இப்ப ஒரு ஜெயிச்சவனே உடனே என்ன பண்றாங்க, புதுசா அவங்கெல்லாம் வந்து ஏதோ டிவியில இருந்துகிட்டு எதுவும் ஆட்டம் போடுறாங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசவே இல்லை. இப்படி சினிமாவில் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. இப்போ முதல்ல விஜய் தவிர்க்க வேண்டியது இந்த சினிமா உலக பாராட்டு விழாவை ரொம்ப தவிர்க்கணும். அது ஜெயலலிதா அம்மா கரெக்டாக பண்ணாங்க. போதும், நான் பார்த்துக்கிறேன், யார் முதலமைச்சராக வந்தாலும் கிளம்பி வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப தவறு. இது ஒரு நிலைப்பாட்டில் நிற்க வேண்டியது தானே. எத்தனை பேர் தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்ட்டு. நான் வந்து அரசியல் தான் பேசணும்னு சொல்றேன், தப்பு கிடையாது. விஜயுடைய அரசியலை பேசுங்க. ஆனால் விஜயை பேசுனது தான் நான் சொல்றேன். விஜய் அரசியல் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரியல, ஃபிஸ்ட்ரேட் உடன்பாடுல என்ன பேசல. எப்பொழுது எனக்கு அது மறைதுன்னா தேர்ந்தெடுத்தாச்சு. தேர்ந்தெடுத்த பிறகு பர்ஃபார்மன்ஸ் தான் அதுதான் பேசும். அதுக்கு இன்னும் டைம் கொடுக்கணுமே, அது மட்டும்தான். மற்றபடி அந்த அரசியல் சரியா இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் அவர் கையில இருக்கு. இதுக்கப்புறம் மக்கள் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவர் கொடுக்க வேண்டிய டைம் கொடுத்தாதான் அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். அவர் கையில கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க பார்ப்போம். 5 வருஷத்துல அவரால் இப்ப 118 எப்படி இருந்தாலும் வந்துதான் ஆகணும். ப்ரூவ் பண்ண முடியலன்னா அது அப்புறம். அது வரைக்கும் ஒரு இது இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு பீரியட் இருக்குல்ல. குறைந்தபட்சம் 100 நாள்லாம் கொடுத்துருக்குறாங்க. சட்டசபையை கூட்டும் போதுதான் ப்ரூவ் பண்ணும். இவருக்கு வந்து லிஸ்ட் கேட்டுட்டு அப்புறம் வாங்கன்னா அது புரியல. இன்னொரு விஷயம், இந்த கான்வாயரை அனுப்பிட்டு திரும்ப வாங்கிட்டாங்க. அவர் வீட்டுக்கு சமீபத்துல அவர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, நாங்க தான் வேணான்னு சொன்னோம்னு சொல்லியிருக்காரு. எது உண்மைன்னு தெரியல. பட் ஒரு கான்வாய் வேணான்னு சொன்னாலும் அவங்க கேட்க கூடாது. அதான் சட்டம். ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை கான்வாய் வேணான்னு அவங்க சொன்னாலும் இவங்க கேட்க கூடாது. அன்னைக்கு எவ்வளவு பெரிய அபத்திரம் நடந்திருந்தா அந்த காரை திருப்பிட்டு போறாப்புல கூட அந்த பவுன்சர் போறாங்க. அவர் உள்ள மறைஞ்சிக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா ஏதாவது அன்பால வர்ற கூட்டமோ எதால வர்ற கூட்டமோ உள்ள விழுந்துட்டாங்கன்னா கான்வாய் எப்படி கேன்சல் அவர் சொல்லி பண்ணுவாங்க? பண்ணக்கூடாதுங்க. அது அவருடைய பாதுகாப்பு. அவரே வேணான்னு சொன்னாலும் அது கேட்கக்கூடாது. அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா அது அவருக்கு மட்டும் இல்லை, அந்த பொது வெளியிலே அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவர் வேணாட்டாருங்க, அவர் நடந்து போயிட்டு இருக்காருன்னா பின்னாடி போகணும்.